அன்றைக்கு இன்றைக்கு ஃபேமிலியோட வந்தவர்கள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். கோவிலுக்கு போவதை போலவே சிறந்தது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து வந்தது. பெரியவர்களை பார்ப்பதற்கு சமானம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை தரிசிச்சது பெரியவர்களை சமாளிப்பது, பெரியவர்களை பார்ப்பது, அவர்களை தரிசிப்பது. அந்த வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இன்னும் அரை விஷயம் இருக்கிறது. 6:55 சரியாக 7 மணிக்கு முடிக்கிறேன். ஒரு அரை விஷயம் தான். நான் இந்த சகோதரி சொல்வதை வீட்டில் போய் கொஞ்சம் எழுதி பாருங்க. ஏன்னா சொற்கள் அவ்வளவு சீக்கிரமாக புரிவதில்லை. எண்ணங்களுக்கு பலம் உண்டு, ரொம்ப பலம் உண்டு. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் அடிக்கடி சொல்வேன். ரூமி, மரணத்தை தேடுகிறீர்களா? வந்துரும். வாழ்க்கை தேடுகிற வரும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை போய் காலேஜில் சொன்னேன். 17-18 வயசு பசங்க ஒருத்தன் நின்று கத்துறான். நிஜமாவா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. அவரவர்களுக்கு ஏற்றது போல் தானே புரிந்து கொள்வார். முட்டில் அடிப்படும் 12 வருஷமா பயந்துட்டு இருந்தேன். அடிபட்டுச்சே 12 வருஷத்துக்கு அப்புறமா. எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடும். நயாகராவை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க. 10 வருஷம் தொட்டு பார்த்துட்டேனே. தீவிரத்தன்மை பெரிய விஷயம். நான் சொல்றது, எதை நினைத்தாலும் ஆசைப்படுவது வேறு, ஆசையில் தீவிரத்தன்மை வைப்பது வேறு.